உருவாகவில்லை. தவறு நடக்கும். அதான் எங்களுக்கு நாங்கள் அதை வந்து அந்த பவரை நாங்கள் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா வந்து அவங்க எடுத்த புள்ளியில் எந்த பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா 2024-25 இடமாற்றத்தில் மேன்முறையீட்டு சபை விசேட மேன்முறையீட்டு இடமாற்று சபையில் எங்களுக்கு அப்பீல் கோர்ட்டுக்கு அப்பாலையும் இன்னொரு கோர்ட்டு வேணுண்டா ஒரு டீச்சர் சரியான ஆவணத்தை சமர்ப்பிக்க இது அனுவல் டிரான்ஸ்ஃபர்ண்டா அவர் அந்த குறித்த டீச்சரை தான் அப்ளிகேஷன் போடுறது. ஆகவே அவள் தான் தன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சேவையின் தேவை இடமாற்றத்தில் அவர் எப்படி என்றால் இவியா சேவையின் தேவை கருதி என்ற ஒரு இடமாற்றம் செய்கிற இடத்துல இவியா ஒரு டீச்சரை ரெண்டமாக செலக்ட் பண்ணுங்க. ரெண்டமாக செலக்ட் பண்ணிக்க அந்த டீச்சருக்கு இந்த கோர்ட் தீர்மானம் டீச்சருக்கு ரெட்ட வாய்ப்பாக இருக்காது. ஆக டீச்சருக்கு ரெட்ட வாய்ப்பு வேணும். முதலாவது வாய்ப்பு எப்படி இருக்கணும்னா தன்னை நியாயப்படுத்தணும். அந்த நியாயப்படுத்தல ஏதாவது தவறு இருந்தாலும் அவவா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கல தானே. அவ ரெண்டாவது டாக்குமெண்ட் உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட்ஸின் தன்னில தங்கி வாழ்றத நியாயப்படுத்தி ஒரு மருத்துவ காரணத்தையோ அல்லது ஏதாவது காரணங்களை நடக்கிற முறைப்படி வந்து அனுவல் போய் வந்து அது ஃபைனல். ஆனால் இப்போ போய் 2020 பழமையாக வந்து நடக்கிற வந்து ஒரு டீச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போர்டுக்கு முதல் அனுவல் இதில் 2 வகையான ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஒன்று அனுவல் ட்ரான்ஸ்ஃபர்னா அவள் அப்ளிகேஷன் போடுவா, ஹார்ட் காப்பி கொடுப்பா, தன்னை நியாயப்படுத்துறதுக்கான ஆவணங்கள் நினைச்சிருவோம். இது ரெண்டாவது வந்து சேவையின் தேவை கருதிட்டு 18 ஆசிரியருக்கு டீச்சர் எடுக்க அவன் இல்லை அனுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணாத ஆட்கள் இல்லை எப்படின்னா இப்போ தான் எதுவும் எடுக்கணும் தெரிவு செய்து எடுக்கணும். இந்த தெரிவு செய்கிறதுக்கு இவைட்ட எமிஸ் டேட்டா தவறானது இவைட்ட இருக்கிற ஹிஸ்ட்ரி சீட்டுங்கிற முதலாவது நியாயப்படுத்தல அதான் என்ன சொன்னீங்கம்மா வந்து நீங்கள் அப்பீல் போர்ட்டில் வந்து இந்த குறை ஒன்று இருக்குது தானே. ஒரு அப்பீலுக்குரிய சந்தர்ப்பம் குறையுது தானே. வேறு என்ன சொல்கிறாருன்னா இல்லை நீங்கள் வந்து ஒரு சொல்லுங்க வந்து அப்பீல் போர்டுக்கு வந்து போட சொல்லி சரி அப்பீல் போர்ட்டில் தவறுனா வந்து ஆளுநர்களுக்கு வந்து செய்கிறதுக்கு நாங்கள் அது கவர்மெண்ட் ப்ரொசீஜர். அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்னென்னா எங்களை வெளிப்படையாகவே தெரியுது வந்து இதோட பர்பஸாக தான் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டு இவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை விட கூட அதுக்கு தான் நாங்கள் இந்த புள்ளி விவரம் கவர்னரை வந்து எங்களோட தொழிற்சங்கம் இதுதான் இந்த புள்ளி விவரம் உண்டு. இது உங்களுக்கு தரலாம். இதில் வாங்க இடமாற்ற சபை இதில் வந்து ஈவகத்தில் வந்து 25 விண்ணப்பம் வந்து இப்போ காவலரி உரிமை சட்டம் வந்து வெளிப்படையாக இருக்குது. என்ன டீட்டெயில் பண்ண வேண்டாலும் ஒரு நாள் எடுக்கலாம், இல்லை திணைக்களத்துக்கு கொண்டு ஆராய்ச்சி சொல்லலாம். ஆனால் இப்போ சாதாரணமாக இருக்கிற நான் இருந்தேன் உங்கள்கிட்ட சும்மா வந்து இலவாக வந்து இந்த டீட்டெயில் தரையிலான வேணும். அப்போ உங்களுக்கு தந்த நபர்கள் வந்து உங்களோட வந்து நெருக்கமானவர்களாக தானே இருக்கலாம். அப்போ சாதாரண நாள் அந்த தரவை கேட்கறதுக்கும் இந்த வடமாகாணத்தின் கட்டமைப்பின் ஒரு அதிகுச்ச அதிகாரத்தில் இருக்கிற ஆளுநர் வந்து கேட்கறதுக்கும் வந்து அதிகாரிகள் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பழிவாங்கல்லாம் நடக்குதுங்க வணங்குதான். அப்போ நான் அதையும் சொல்லி நாங்களும் சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து அவருக்கு அந்த 12 kita அனுமதி கேட்டு தான் போகும்.
வந்து தனித்தனியை வந்து கதைச்சா ஒவ்வொரு சாட்டி சொல்லி கொண்டிருக்கு இவரை வந்து நேரம் வச்சு கதைக்கிறாங்க கிழக்கிழ தலைவர்கள் எல்லாரும் வந்து நேரம் வச்சு ஒரு மேதில் நீங்களும் இருந்து வேஜாதான் உங்களால் ஞாபகம் விளங்கு அதுக்கு பிறகு ஒரு தீர்மானத்தை எடுங்க அப்படி இல்லை பாபு ஒன்று நான் செய்யலாம் இப்போ இதுக்கு முன்னே நடந்த 2025 தாவர விதிக்கோவையில் வந்து 2 choice தான் இருக்கு. ஒன்று இடமாற்ற சபை நடந்தால் அடுத்த மேல்முறையீட்டு சபை. இடமாற்ற சபை நடந்து மேல்முறையீட்டு சபையில் வந்து செய்த கிடக்கிறதா நாங்கள் தாவர விதிக்கோவையில் வந்து இல்லத்தாலே வந்து மேல்முறையீட்டு மேலாக சபை அதை நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணி இருக்கலாம் சொல்லிக்கணும். அப்போ இடமாற்ற சபை என்று சொன்னால் இடமாற்ற சபைக்குரிய விஷயம் மட்டும்தான் நடக்க வரும். மேல்முறையீட்டு மேலாக சபை ஒரு சட்டவிரோதமான ஒன்று தெரிஞ்சு கொண்டு அந்த மேல்முறையீட்டு மீளாவி சபையிலிருந்து எழுப்பி வந்ததுக்காக வந்து இடமாற்ற சபையில வந்து எங்களை வந்து பிரசன்னம் என்ன செய்யலாம் நாங்களோட தவறை சுட்டி காட்டி வெளியால வந்துட்டோம் அதுக்கு ஒரே அவ என்ன செய்யணும்னா நாங்கள் வெளியால வந்த அப்புறம் மீளாவி சபை என்ற தாங்களாக கூட்டி எடுத்தாலும் புரிந்து பண்ணி பப்ளிஷ் பண்ணியாச்சு எல்லா யூனியன் எல்லா நிர்வாக அதிகாரிகளும் மேன்முறையீட்டு முதலாளி சபை என்ற பெயர் எண்ணிக்கை வெளியிட்டதும் வித்தியாசம் அதனால நாங்கள் வித்தியாசப்படும் கைமூட்டு அனுவல் ட்ரான்ஸ்ஃபர்ண்டா ஃபார்ம் போட்டு அவங்களோட வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாத இடமாற்ற சபை தீர்மானம் என்கின்ற பெயரிலே வெளியிடப்பட்ட இடமாற்ற பட்டியலிலே பாரிய முறைகேடுகள் இருக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இலங்கை ஆசிய சங்கம் தலைமையேற்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுடன் நாங்கள் இந்த போராட்டத்திலே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். விசேடமாக இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் விசேடமாக பழிவாங்கப்பட்ட விடயங்கள், அதேவேளை அவர்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக கருதப்பட்டவர்களுடைய உறவினர்கள் பழிவாங்கப்பட்ட விடயம், மற்றது ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைகள் அவர்கள் போதிய அளவு செய்திருந்தும் வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகள் போதிய அளவு செய்திருந்தும் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டிருக்கின்ற சூழல்கள். இதே வடமாகாண கல்வி திணைக்களம்தான் தீபக வலயத்தினுடைய ஆசிரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வந்து வெளிமாவட்ட சேவையாக கருதி உங்களோட சேவையை செய்யுமாறு வலியுறுத்தி மீண்டும் வந்து அவர்களை வந்து தொடர்ச்சியாக துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள், 8 வருடங்கள் 10 வருடங்கள் சேவையாற்றியவர்களுக்கும் திருப்பவும் துன்புறுத்துகின்ற செயற்பாடுகள், மனிதாபிமான காரணங்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் அதனை பரிசீலித்து கொண்டு மற்ற ஏனையவர்களை வந்து பழிவாங்குகின்ற கோணத்திலே செயற்படுகின்ற விடயங்கள் அனைத்தையுமே வந்து நாங்கள் உள்ளடக்கித்தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். விசேடமாக வன்னி நிலப்பரப்பு என்பது வந்து போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், ஒரு பாரிய இன அழிப்புக்குள்ளான ஒரு பிரதேசம். அங்கே அந்த மக்கள் போராட்டத்தோடு வாழ்ந்து தங்களுடைய இக்கட்டான சூழலில் கூட அந்த தமிழ் பிரதேச மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி முன்னேற்றிய ஒரு பிரதேசம். அந்த ஆசிரியர்களுடைய தற்போதைய சூழ்நிலைகள், அவர்களுடைய குடும்ப பின்னணிகள், அவர்களுடைய இழப்புகள், வலிகள் இதை பற்றியுமே சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக வந்து இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் எதையுமே வந்து எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தென்னிலங்கை கட்சி சார்ந்த ஒரு ஜேவிபியினுடைய சங்கம் இந்த கல்வியை அளிக்கின்ற நோக்கத்திலே வந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகளுக்கு வந்து கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் துணை போய்கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாடு தான் போய்கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இங்கே ஆசிரியர்கள் வந்து பல்வேறு குடும்ப சுமைகளோடு ஏற்கனவே வந்து வெளிமாவட்ட சேவைகளை செய்த பின்னரும் வந்து மீண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல வெளிமாவட்டம் சேவை செய்யாத அதிகாரிகளுடைய பிள்ளைகள், அதிகாரிகளுடைய மனைவிகள், அதிகாரிகளுடைய உறவுகள், இன்னும் வேறு அரசியல்வாதிகளுடைய தரப்புகளுடைய உறவுகள் எல்லாம் ஒரு காலம் கூட வெளிமாவட்ட சேவை செய்யாது ஒரு தவறான தவறுகளை கல்வி திணைக்களத்தினுடைய கணனிகள் மூலமாக உருவாக்கி
பாட வகைகளை மாற்றி இங்கே தட்டுப்பாடுள்ள பாட வகைகளாக அவர்களுடைய பாடங்கள் மாற்றப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அரசு சார்பு அரசியல் தலைப்புகளுடைய பின்னணியிலே இயங்குகின்ற செயற்பாட்டாளர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை கௌரவ ஆளுநர் ஊடாக வந்து அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை நேற்றைய கௌரவ ஆளுநருடைய சந்திப்பின் மூலமும் வந்து நாங்கள் கௌரவ ஆளுநருக்கே வந்து நாங்கள் இந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருந்தோம். அப்பொழுது அவர் சொன்ன விடயம் நாங்கள் காரணங்களை பரிசீலித்து தான் வழங்கியதாக தெரிவித்திருந்தார். நாங்கள் அதே வேளை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இதே காரணங்களை விட மிக மனிதாயமான காரணங்கள் உள்ள ஆசிரியர்கள் வந்து உங்களிடம் அந்த தரவுகளை முன்வைத்திருந்த பொழுதும் இந்த நிமிடம் வரை வந்து நீங்கள் அந்த விடயங்களை பரிசீலிக்கவில்லை. ஆகவே நீங்கள் அரசியல் நிகழ்ச்சிகள் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற விடயம் எங்களுக்கு வந்து திட்ட தெளிவாக தெரிந்திருக்கிறது என்கின்ற விடயம் சொன்ன பொழுது அவர் அந்த விடயத்தை தான் கவனிப்பதாக சொன்னாரே ஒழிய அந்த விடயம் தொடர்பாக அமைதி காத்தார். இன்னும் நாங்கள் அவரிடம் வந்து இந்த இடமாற்ற சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு முரணான புள்ளி விவரங்களை வந்து நாங்கள் தெரிவித்திருந்த பொழுதும் அவர் அமைதி காத்தார். அதேவேளை அவர் மூலமாக எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினர்களுடைய உறவினர்களுடைய 12 பெயர்கள் வந்து மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாக வந்து நாங்கள் அறிந்த இடத்திலே அந்த விடயத்தையும் நாங்கள் கௌரவ ஆளுநரிடம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு வந்த தரவுகளை வந்து நாங்கள் பரிசீலிப்பதற்காக நாங்கள் கொடுத்திருந்தோம் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்துல தெரிவித்திருந்தோம். தற்பொழுது தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறையிலே இருக்கிறது. எந்த நபர் கூட எந்த ஆசிரியருடையவோ அல்ல எந்த ஆவணத்தையோ கோருவதற்கு அந்த சட்டம் அனுமதிக்கிறது. அந்த இடத்திலே வந்து உங்களுடைய தலையீடுகள் அதற்குள் வர வேண்டிய தேவை எதற்காக என்கின்ற விடயத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வேளையிலே அவர் எங்களுக்கு தரவு கிடைத்தபடியால் நாங்கள் அனுப்பினோம் என்று அந்த இடத்திலே நான் கேட்டிருந்தேன். சாதாரணமாக எங்களை போன்றவர்கள் வந்து உங்களிடம் வந்து இந்த தரவை தருவதற்காக வந்து நாங்கள் சந்திக்க முடியுமா, நாங்கள் சந்திப்போமா, எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சந்திக்க முடியுமா? ஆகவே உங்களுடைய அரசியல் கட்சி பிரமுகர்களும் உங்களுடைய பின்னணியிலே செயல்படுபவர்களும் தான் இந்த ஆவணத்தை வந்து தந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் வெறுமனே வந்து ஆளுநர் என்று இல்லாமல் நீங்கள் அந்த விடயங்களை வந்து பரிசீலிப்பதற்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு நடைமுறையை பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் கௌரவ ஆளுநர் அவர்கள் நீங்கள் வந்து அந்த செயற்படுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் இந்த வடமாகாணத்தினுடைய அதியுச்ச அதிகார வரம்பிலே இருக்கின்ற ஆளுநரை தருகின்ற பொழுது அந்த விடயத்தை அமுல்படுத்த வேண்டும். அதை எப்படியாவது வந்து நாங்கள் அமுல்படுத்தி அந்த அதிகாரிகள் தாங்கள் ஆளுநருக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படை மட்டும்தான் அவர்கள் வந்து மேற்கொள்வார்கள். ஆகவே இந்த நடைமுறை உங்களுடைய நடைமுறை எல்லாம் வந்து படுபிழையான ஒரு செயற்பாடு என்பதை நான் சுட்டிக்காட்டிய பொழுது அவர் அமைதியாக இருந்தார். ஆகவே இப்படித்தான் இந்த வடமாகாண இடமாற்றம் என்கின்ற பேரிலே சேவையின் அவசிய தேவை என்கின்ற பெயரிலே சேவை அவசிய தேவை இல்லாத இடங்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுகின்ற சூழல் இருக்கிறது. அண்மையிலே அருணோதயா கல்லூரியிலே இருந்து மாற்றப்பட்ட ஒரு அழகியல் பாட ஆசிரியர் இன்று சேவையின் தேவை என்கின்ற அடிப்படையிலே எங்கோ ஒரு மூலையிலே வந்து பாடமே இல்லாமல் இருக்கின்றார். சேவையின் தேவை இடமாற்றம் என்பது ஒரு சேவை தேவைப்படுகின்ற இடமாற்றத்துக்கு வழங்கப்படுகின்ற இடமாற்றம். ஆனால் இங்கே தேவைகள் இருக்கத்தக்கனையாக ஆசிரியர்களை வருத்துவதற்காக பழி வாங்குவதற்காக மேற்கொண்டு வடமாகாண கல்வித்துறையை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறைகேடுகளுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த இடமாற்று முறைகேடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை எங்களுக்கு ஒரு பொருத்தமான தீர்வு கிடைக்கப்பெறும் வரை எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்வருங்காலங்களில் எங்களுடைய போராட்ட வழிமுறைகள் மாற்றப்படும். அதாவது தொடர் போராட்டமாக மாற்றப்படுகின்ற பொழுது சுழற்சி முறையிலோ அல்லது வேறு வடிவங்களிலோ நாங்கள் எங்களுடைய போராட்ட வியூகங்களை நாங்கள் மாற்றியமைப்போம். அந்த வகையிலே எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.